இப்போ சட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். உயரம் வந்து 28, ஷோல்டர் 19.25, கை நீளம் 10.25, 43 இன்ச்சு பாடி, 17 இன்ச்சு காலரு, 12.25, 13.25, 13.25, கை லூசு 15.5, 24.5 பேக்கு 24, கீழே 24, மேலே 24. பாக்கெட் உயரம் வந்து 7.5, கஞ்சிக்கு 5.25, பாக்கெட்டு உள் பாக்கெட்டு, ஸ்லாக் சட்டை, உள்பட்டி எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். சட்டை வந்து 60 இன்ச்சு அகலம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டுறோம். இந்த கரையை கழிச்சிட்டு, கரை வந்து வேணாம், கரை வந்து ஒரு 3/4 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு வச்சுங்க. கரைக்கு அப்புறம் 2.25 வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லாக் சட்டை லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வயிறு இருக்கிற சட்டைனால லைட்டாக கிராஸ். உயரம் 28, 28னா 28.5 வச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சு மட்டும் தையலுக்காக வச்சுட்டேன். ஷோல்டர் வந்து 43 இன்ச்சு பாடி, 2 இன்ச்சு இறக்கிங்க. 2 இன்ச்சு இறக்கிட்டேன். 43 இன்ச்சு பாடி, 10.25, 9 இன்ச்சு இறக்கிங்க. 9, 18, 1 இன்ச்சு மேலே. பெரிய பாடி வரும்போது 9, 9.25க்கு மேலே இறக்க வேணாம். இப்போ இங்கே 2.5 இறக்கணும், இங்கே 2.25 வச்சுக்கோங்க. 2.25, 19.25, 9.25 ஒரு புள்ளி, 10 ஒரு புள்ளி வைக்கிறேன். 1/4 இன்ச்சு தையலுக்காக 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 1/4 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா வைக்கப்படுகிறது. இப்போ இந்த பாடி லூஸ் வந்து 12.25க்கு 13 ஒரு புள்ளி, 1/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துங்க. இப்போ இது 13.25, 13.25க்கு வந்து 13.5 ஒரு புள்ளி வைக்கிறேன். 13.5 ஒரு புள்ளி. வயிறு உள்ள சட்டை. இங்கேயும் 13.25, 13.5 ஒரு புள்ளி வச்சுட்டோம். வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு பெண்டு, ஏன்னா வயிறு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து எப்போவுமே ஒரு பெண்டு இருக்கும். இந்த இடத்துல குழி இருக்கும், அதனால இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துட்டோம். இப்போ வயிறுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்துருச்சு. இப்போ அந்த வயிறுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கேலை போடுறோம். வயிறுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கேலை போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கிராஸாக ஒரு கோடு. இப்போ பாடி லூஸ் வந்து 43, 10.25 ஒரு புள்ளி வச்சுங்க. அதுலேருந்து 1.25 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு, 1.25 இன்ச்சு தள்ளி ஒரு புள்ளி வச்சுங்க. பண்ணிட்டு வச்சுட்டு இதுக்கு கிராஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு லைட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து அழகாக வந்து ரொம்ப தோண்டாமல் இப்படி போட்டோம். இப்போ பாக்கெட் மேலேருந்து 7.5 கேட்டிருக்காங்க. நம்ம 8.25 வைக்கிறேன். 8.25, இங்கிருந்து 2 ஒரு புள்ளி, 5.25. இப்போ பாக்கெட் 5.25. இப்போ பாக்கெட்டும் வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு கிராஸ் பண்ணிக்கங்க. கிராஸ் பண்ணிட்டு அழகாக வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம். ஃப்ரெண்டு வந்து அழகாக நம்ம டிராயிங் போட்டோம். ஃப்ரெண்டு வயிறு உள்ள சட்டை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா டிராயிங்களும் போடப்பட்டது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு
நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறது வந்து கடையில் இப்படி தான், கடையில் வந்து சில நுட்பமாக வெட்டிகிட்டு இருக்கோம். அந்த நுட்பமான முறையில் நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் ஜெயிச்சிடலாம். எல்லா அளவுகளும் எடுத்துக்கிட்டால் கஸ்டமருக்கு ஈஸியாக நம்ம வந்து வெட்டிடலாம். எல்லா அளவுகளும் எடுக்கணும். 4 அளவு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் எப்படி போடுவாங்களோ அவங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துட்டோம்னாக்கா வெட்டும் போது ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம். சந்தேகமே படாமல் வெட்டலாம். வயலுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றிட்டோம். இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். இப்போ இப்படி தான் நம்ம வந்து பட்டியை உள்ளே மடிச்சிருவாங்க. மடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கரையும் வெட்டிடுவாங்க. கரையும் வெட்டி எடுக்கப்படும். ஏன்னா கரை இருந்தால் நல்லா இருக்காது. கரை வந்து இருக்கக்கூடாது. கரை வந்து இருந்தால் உள்ளே வந்து பேஸ்ட் ஒட்டும் போது அசிங்கமாக தெரியும். அதனால் கரையும் வெட்டி எடுத்துருவாங்க. தைக்கும் போது கரையை வெட்டிட்டு தான் இதை மடிச்சிருவாங்க. இப்படி மடிக்கும்போது அழகாக வந்து இந்த 1 இன்ச்சு பட்டினாக்கா 1 இன்ச்சு பட்டிக்கு தகுந்த மாதிரி அழகாக மடிக்கப்படும். பட்டிக்கு தகுந்த மாதிரி அழகாக மடித்து கேன்வாஸ் ஒட்டி அழகாக வெட்டி தைச்சிருவாங்க. இப்படி தான் நம்ம வந்து வெட்டணும். இப்போ பேக் வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இது 60 இன்ச்சு அகலம். ஃப்ரண்ட் பேக்கு ஒரே இதில் எடுத்துடலாம். இருபத்தி 4 24 12 வைக்கிறேன். இங்கே 12.25 வைக்கிறேன். இங்கே 24 தான். 2 அளவு மட்டும் பேக்கில் நம்ம அளவு எடுத்துட்டோம். நம்ம 3/4 இன்ச்சு கழிச்சு வைக்கிறது 1 இன்ச்சு கழிச்சு வைக்கிறதுலாம் அதை வந்து சாத்தியப்படாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து கஸ்டமருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்கன்னே தெரியாமல் வச்சுட்டு இந்த அளவு பின்னாடி லூஸ் ஆயிரும். அதனால் கரெக்டாக நம்ம அளவு எடுத்து வச்சுட்டோம்னா சிறப்பான முறையில் இருக்கும். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு கழிச்சிங்க. 1.25 இன்ச்சு கழிச்சு மேலே ஒரு கோடு போட்டுங்க. 19.25 அப்படியே வச்சுருங்க. 9.25 ஒரு புள்ளி அப்படியே வச்சுருங்க. குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தையலுக்காகவும் எக்ஸ்ட்ரா வைக்க வேணாம். பேக்கில் எதுக்கும் வைக்க வேணாம். எதுக்குனாக்கா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து லூஸ் அடிக்கும். அதனால் வேணான்னு சொல்லிடுவேன். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு அழகாக இந்த பிரகாரம் வெட்டுங்க. ஒரு புள்ளி உள்ளே கூட போயிருங்க. ஏன்னா பேக்கில் கரெக்டாக நம்ம அளவு எடுத்துட்டோம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த அளவு எடுத்துகிட்டு வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது அழகாக வந்துடும். அதுதான் மெயினான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கிராஸ் அடிக்க போகிறேன். இப்போ வயிறுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து 1 இன்ச்சு கிராஸ் அடிச்சுக்கணும். பின்னாடி வந்து மேலே ஏறி இருக்கணும். ஃப்ரண்ட் வந்து இறங்கி இருக்கணும். பேக்கில் இவ்வளோ எடுத்துருங்க. பேக்கில் எடுக்கிறதுக்கு பற்றி பயப்படாதீங்க. பயப்படாமல் எடுங்க. எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்க்கும்போது பாருங்கள். இப்போ இது ஃப்ரண்ட் வந்து வயிறுக்காக கீழே இறக்கிருக்கேன். பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா
அழகாக பின்னாடி ஏறி இருக்கும், முன்னாடி இறங்கியிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வெட்டினீங்கன்னாக்கா சிறந்த முறையில் சட்டை வந்து பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். தைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இறங்கியும், ஏன்னா ரெடிமேட் சட்டையில் வந்து முன்னாடி இறங்கிக்கும். நம்ம சட்டையில் மட்டும்தான் முன்னாடி இறங்கி பின்னாடி ஏறி இருக்கிற மாதிரி மெத்தடில் வெட்டுறோம். இந்த மெத்தடில் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். பேக்கில் 24.5 12 வச்சுருக்கோம். இங்கே 24 தான். ஏன்னா இங்கே வந்து சின்ன ஃபிட்டிங் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம 24 தான் வைக்கிறோம். பன்னெண்டே கால் வச்சுட்டோம். பேக்கில் வந்து 19.75க்கு பேக்கில் வந்து 19.75 9.75 ஒரு புள்ளி 9.75 ஒரு புள்ளி உள்ள வச்சுட்டோம். இந்த இடத்துல லைட்டாக ஒரு கிராஸாக லைட்டாக அந்த இடத்துல ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணிக்கங்க, லைட்டாக ஒரு பெண்டு பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். சட்டு வெட்டுவது ரொம்ப ஈஸி. இப்போ 43 இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்டிட்டு இருக்கோம். 43 பாடிக்கு நம்ம வெட்டிட்டு இருக்கோம். கை நீளம் 10.25 10.25க்கு 10.75 வைக்கிறேன். தையலுக்காக அரைஞ்சு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கை பட்டி மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ 10.75 கை லூஸ் வந்து 43 இன்ச்சு பாடினா 4ல் 1 10.75. கை லூஸ் வந்து 15.5 7.75 8 ஒரு புள்ளி வைக்கிறேன். இப்போ ஃபிட்டிங் செட்டை தான் அரைஞ்சி 4 இன்ச்சு கம்மி பண்ணி 10 வைங்க. 10 வச்சா ஆட்டோமேட்டிக்காக 11.25 வந்துடும். இங்கேருந்து 4 இன்ச்சு இறக்கிக்கங்க. 4 இன்ச்சு இறக்கி பெண்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல பெண்டு கொடுத்துருங்க. எப்பவுமே ஸ்கேல் வந்து ஆஃப் ஸ்லாக்கு பெண்டு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10.5 இங்கே 11.25 தச்ச உடனே அரைஞ்சு டிஃப்ரென்ஸில் இருக்கும். ரொம்ப லூஸ் தேவையில்லை, ஏன்னா வந்து ஃபிட்டிங் செட்டை தான் இது, லைட்டாக ஃபிட்டிங். ரொம்ப தோண்டிடாதீங்க. ரொம்ப தோண்டினா கை வந்து இழுக்கும். கை வந்து முண்டா தையல் போடும்போது, ரெடிமேட் தையல் போடும்போது இழுக்கும். அதனால் ரொம்ப தோண்டாமல் அழகாக மேலாக எடுங்க. இங்கே அர்க்காத் பண்ணிக்கங்க. கை வந்து நல்லா வெட்டியிருக்கோம். கை வந்து மேலே ரவுண்டு கொடுத்து அழகாக வெட்டியிருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பான முறையில் இருக்கும். இப்போ வந்து கை 1.5 இன்ச்சு, கை நீளம் வந்து 10.75க்கு 10.15க்கு 10.75 வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் வெட்ட போகிறத கவனமாக பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து இவ்வளோ துணி இருக்குது. துணி இருக்கிறத வந்து நம்ம வெட்டி எடுத்துட போகிறோம். பேண்ட் பாக்கெட்டுக்கு போடுற மாதிரி எடுத்துட்டோம். இப்போ ஷோல்டர் வெட்ட போகிறோம். ஷோல்டர் வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்கள்.
இப்போ 43 இன்ச்சு பாடி, ஷோல்டர் 19.75, 10.75, 9.75 ஒரு புள்ளி இங்கே வச்சுட்டோம். பேக் ஃப்ரண்ட்டை வச்சுட்டு பேக்கில் என்ன வச்சோமோ அதை அப்படியே வைங்க. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. பேக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள். பேக்கில் 19.75 ஒரு புள்ளி, அதே 19.75 ஒரு புள்ளி இங்கே வச்சுருங்க. ஷோல்டரோட அகலம் 6 இன்ச்சு வைங்க. 43 இன்ச்சு பாடினால 6 இன்ச்சு அகலம் வைக்கலாம். 6 இன்ச்சு அகலம் வச்சு ஒரு கோடு போட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும்னு பாருங்கள். 2 இன்ச்சு இறக்கணும். இங்கே 2.25 இறக்கிக்கங்க. 2.25 இறக்கி நேராக ஒரு கோடு. இப்போ ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் வந்து 19.75க்கு 10.25, 10 ஒரு புள்ளி வச்சுட்டோம். 10 ஒரு புள்ளி வைங்க. ஏன்னா 4 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம். இதுக்கு நேராக ஒரு கோடு. இப்போ இங்கே என்ன வச்சோன்னு பாருங்கள். இங்கே 2.5 வச்சோம், இங்கே 2.25 வச்சோம். இந்த 2.25 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 மார்க் பண்ணிட்டு அழகாக இதுக்கு ஒரு கோடு போட்டோம். இப்போ இதில் ஒரு கோடு அழகாக. இப்போ வந்து ஷோல்டர் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன வைக்கிறோமோ அதை அப்படியே வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் கரெக்டாக வந்து பேக்கு கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு வச்சு காட்ட போகிறேன். கரெக்டாக ஃப்ரண்ட்டு வச்சுட்டோம். எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். கரெக்டாக வெட்டி அழகாக வச்சுட்டோம்னாக்கா அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்துடும். காலர் வந்து 17.5க்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கும். 17 இன்ச்சு காலரு கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. 17 இன்ச்சு காலருக்குள்ளே வரக்கிட்ட எல்லாமே வந்திருக்கு. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். சிறப்பான முறைக்கு. இப்போ கை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். முண்டா எப்போவுமே அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் வச்சுருப்பேன். அந்த மெத்தடில் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். செக் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் கொடுக்கணும். பார்த்தோம்னா சிறப்பான முறையில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு தான் நம்ம எல்லாம் உள்ளே போகணும். கரெக்டாக வருங்க. 4 இன்ச்சு வெட்டுற மாதிரி இருக்கும். இது மாதிரி வெட்டுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி முறையில் வெட்டி தச்சு பாருங்கள். அருமையாக இருக்கும். இது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். கடையில் இப்படி தான் வெட்டுறோம். இந்த மெத்தடில் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் சட்டு வெட்டி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான முறையில் வந்து அட்டகாசமாக இருக்கும். எந்த வகையான ஆல்ட்ரு வர்றதுக்கு வாய்ப்பு. வாடிக்கையாளருக்கு எல்லா அளவுகளையும் எடுத்துட்டிங்கனாக்கா கச்சின்னு போய் உட்காந்துக்கும். கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வெட்டினதை பார்த்துட்டீங்க, கை வெட்டினதை பார்த்துட்டீங்க, ஷோல்டர் வெட்டினதை பார்த்துட்டீங்க. ஷோல்டர் எல்லாமே நம்ம வெட்டியிருக்கோம். இது மாதிரி முறையில் நீங்கள் வெட்டி தைத்தால் சிறப்பான இருக்குது. வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளவங்களுக்கும் எல்லா உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலை.